ஃப்ராக் செம்மையா இருக்குடி. சாரில ஸ்டிச் பண்ணதா? ஆமாடி. இது ஃபுல் அம்ப்ரெல்லாவா செமி அம்ப்ரெல்லாவா? செமி அம்பர்லா தான். இப்போ ஃபுல் அம்ப்ரெல்லாக்கு எப்படி ஹிப் சைஸ் வந்து மெஷர் பண்றது? எனக்கே தெரியலடி. அன்னைக்கு அக்கா செமி அம்பர்லா தான் ஃபார்முலா போட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் ஃபுல் அம்பர்லாக்கு என்னன்னு தெரியலவா, அக்காட்ட கேட்டுரும். அக்கா அன்னைக்கு வந்துட்டு செமி அம்பர்லாவோட ஹிப் சைஸ் எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்க. ஆனால் வந்துட்டு ஃபுல் அம்பர்லாக்கு எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லவே இல்லைக்கா நீங்கள். ஃபுல் அம்பர்லா தானம்மா, ஸோ அதை எப்படி மெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி தந்துடுறோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அம்பர்லா ஃபார்முலா உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஹிப் வித் டிவைடட் பை 8 + 0.5. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட இடுப்பு அகலம், அதாவது ஹிப் வித் 32 இன்ச்சுனா அதோட 4 இன்ச்சு சேம் சேர்த்துக்கணும். அதாவது செமி அம்பர்லாக்குள்ள மாதிரியே தான் இந்த பக்கம் 1 இன்ச்சு சீமு, இந்த பக்கம் 1 இன்ச்சு சீமு, இந்த பக்கம் 1 இன்ச்சு சீமு, அந்த பக்கம் டோட்டலாக 4 இன்ச்சு வரும். அப்போ உங்களுக்கு 16 + 32 சீமோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 இன்ச்சு வந்துடும் டோட்டலாக. ஸோ 32 இன்ச்சு உங்களோட ஹிப் வித்தாக இருந்தாலும் 36 தான் உங்களுக்கு சீமோட சேர்த்து வரும். அதை ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா 5 இன்ச் தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். அதை தான் நீங்கள் கிளாத்தில் மார்க் பண்ணணும். எல்லா சைஸ்க்கும் உண்டான ஃபுல் அம்பர்லா ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சி ஒரு சார்ட்டாக கொடுத்துருக்கேன். இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.